இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அதிகால வேளையில் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாகவும் அவருடைய பக்தர்களாகவும் இந்த அருள்நிறை ஆலயத்திலே நாம் ஒன்று கூடியுள்ளோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்திற்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் பார்க்கிற வேளையில் மனித வாழ்வில் உழைப்பும் ஓய்வும் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தான் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. உழைப்பு தான் மனித வாழ்வினுடைய இலக்கணம் என்று காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல விவிலியத்திலே பார்க்கிற பொழுது பவுலடியார் உழைக்காமல் ஒருவன் உண்ணலாகாது, அப்படி உண்ணுபவன் அவன் நல்ல ஒரு மனிதனாக இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் இந்த உழைப்பு என்பது மிக மிக அவசியம். ஆனால் பல நேரத்திலே மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த உழைப்பையும் ஓய்வையும் சரியாக நாம் புரிந்து கொண்டு செயல்படாமல் இரண்டையும் மாற்றி மாற்றி செய்து பல நேரத்திலே பல மன எண்ணல்களுக்கும் உளைச்சல்களுக்கும் ஆளாகிறோம். உழைப்பும் ஓய்வும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு சிலர் ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு சிலர் ஓய்வு மட்டுமே எடுக்கிறார்கள், உழைப்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டை திருவிவிலியத்திலே தொடக்க நூலிலேயே தெளிவுபடுத்துகிறார். முதல் நாள் ஒளி உண்டாகுக என்று உழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பையும் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையுமே படைத்து முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. எனவே இறைவன் யாவே இறைவனே உழைப்பையும் ஓய்வையும் சமமாக நமக்கு கொடுத்து ஒரு மனித வாழ்வில் எப்படி என்னுடைய சாயலிலும் பாவலிலும் படைக்கப்பட்டவர்கள் வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசுனுடைய பணி வாழ்விலும் கூட அவருடைய டைம் டேபிள் கால அட்டவணை, அதிகாலையில் எழுந்து இறைவனோடு ஜெபிக்க மலைக்கு செல்கிறார். பிறகு தன்னுடைய அன்றாட பணி வாழ்விலே நற்செய்தி அறிவிப்பது, நோயாளிகளை குணப்படுத்துவது என்று பகல் முழுவதும் இருந்தாலும் மாலை வேளையிலே தன்னுடைய உறவை உறுதிப்படுத்துவதற்காக உறவினர்கள் நண்பர்களை இல்லங்களை சந்திக்கிறார். இரவு வேளையில் இறைவனோடு தனிமையிலே ஜெபிக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் பார்க்கிற வேளையிலே அவருடைய கால அட்டவணையிலே உழைப்பு, அதே நேர உறவுகளுக்கான நேரம், அதே போல ஓய்வு என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி தன்னுடைய சீடர்களுக்கு அந்த படிப்பினைகளை எல்லாம் கொடுத்து அவரை அனுப்புகிறார்கள். நற்செய்தி பார்க்கிற போது பணித்தலங்களுக்கு அவர்களை அனுப்புகிற இயேசு மீண்டுமாக அவர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுதே அவர்களுக்கு ஓய்வு மிக அவசியம் என்பதை உணர்ந்தவராகத்தான் நீங்கள் தனிமையான ஓரிடத்திற்கு சென்று ஓய்விடுங்கள் என்று அவர்களை பணிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதிலே ஒருவேளை அவர்கள் அந்த உழைப்புக்கும் ஓய்வுக்குமான சரியான ஒரு புரிதலை புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் கூட இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதைத்தான் நாம் பல நேரத்திலே தவறாக செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். எல்லாவற்றுக்கும் அதற்கு என்று ஒரு நேரம் காலத்தை நாம் திட்டமிட்டு செயல்படுத்துகிற பொழுதுதான் மனித வாழ்வு ஒரு மகத்துவமான மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கும். அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு முதல் வாசகத்திலே எப்படி சாலமோன் யாவே இறைவனிடமிருந்து எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொன்னார்களோ, அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள், உழைப்பும் ஓய்வும், அதை உளமாற தெரிந்து கொண்டு
கொடுக்க வேண்டிய நேர கால அவகாசத்தை அதற்கு என்று நாம் கொடுத்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.